ஹலோ கைஸ், வெல்கம் டு குயின்டேட் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ட்ரோல் யூஎஸ்டிடியோடைய ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் தான் இன்றைக்கான இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தோம்னு சொன்னால் ட்ரோல் யூஎஸ்டிடி வந்து எங்களுக்கு கரண்ட்டாக 0.11 வந்து ட்ரேட் ஆகி கொண்டிருக்குது. நாங்கள் சொல்லியிருப்போம் எங்களுக்கு வந்து பொட்டமில் இருந்து கிட்டத்தட்ட 10x வந்து எங்களுக்கு பம்ப் ஆகிருப்பாங்க. எங்களுக்கு இந்த பிளேஸில் இருந்து ஆல்மோஸ்ட் எங்களுக்கு வந்து 10x இஸ் 1200% ஒரு 12x மாதிரி எங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து பம்ப் ஆகிருப்பாங்க. சரி, அந்த பம்புக்கு பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் இப்போ கரண்ட்டாக ஒரு சின்ன ஒரு சைட்வேஸ் ஒன்று கொடுக்குறது வந்து எங்களுக்கு கிளியராக விளங்கும். எங்களுக்கு வந்து ப்ரீவியஸாக எக்ஸாக்ட்லி இந்த பிளேஸ் வந்து எங்களுக்கு ஒரு சைட்வேஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த சைட்வேஸுக்கு பின்னால் மார்க்கெட் வந்து எங்களுக்கு வந்து அங்கே இருந்து ஒரு பிரேக் அவுட் ஒன்று கொடுத்து எனக்கு மார்க்கெட் வந்து ஒரு பம்ப் ஒன்று கொடுத்துருக்கும். அந்த பம்புக்கு பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருப்பி அகைன் வந்து எங்களுக்கு இந்த பிளேஸில் வந்து ஒரு சைட்வேஸ் ஒன்று கொடுக்குறாங்க. அப்போ இந்த சைட்வேஸ் வந்து என்ன குறிக்குது அப்படின்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சைட்வேஸ் வந்து எனக்கு ஒரு புல்லிஷ் பெனட் பேட்டர்னாக எனக்கு இந்த பிளேஸ் வந்து ஃபார்ம் ஆகிச்சு. இந்த புல்லிஷ் பெனட் வந்து எனக்கு வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கும். அண்ட் ஆல்சோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கரண்ட்டாகவும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எங்களுக்கு ஒரு புல்லிஷ் பெனட் வந்து எங்களுக்கு இந்த பிளேஸ்லையும் ஃபார்ம் ஆகிறத பார்க்கலாம். சரி, பட் எங்களுக்கு இன்னும் ஸ்டில் இது வந்து பிரேக் அவுட் பண்ணல. சரியா, ஸ்டில் இது பிரேக் அவுட் பண்ணல. பட் எங்களுக்கு இந்த பிளேஸ் வந்து புல்லிஷ் பெனட்டாக எங்களுக்கு இந்த பிளேஸில் வந்து எடுக்கலாம். சரியா, அண்ட் ஆல்சோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே வந்து ஐ திங்க் நான் வந்து இந்த பிளேஸில் வச்சு நான் பார்த்துருப்பேன். எனக்கு வந்து மார்க்கெட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இந்த பிளேஸ் எனக்கு பிரேக் அவுட் நடக்கும்னு சொல்லி பிரேக் அவுட் நடக்கல. எனக்கு வந்து மார்க்கெட் திருப்பியும் ரிஜெக்ஷனோட மார்க்கெட் வந்து கீழே விழுந்துருச்சு. சரி, அண்ட் ஆல்சோ இங்கே வந்து நான் உங்களுக்கு இன்னும் ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு இதில் காட்டுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிளேஸில் நான் வந்து எக்ஸாக்ட்லி இந்த மெயினாக எனக்கு இருக்கிற வந்து இந்த லைன். சரி, இந்த லைனை வந்து எனக்கு பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னு சொன்னால் எனக்கு வந்து மார்க்கெட் வந்து டிரெக்டாக பியரிஷுக்கு ஃபார்ம் ஆகிரும். இது புல்லிஷ் பேட்டர்ன் இருக்குது வந்து இது வந்து பியரிஷாக ஃபார்ம் ஆகிரும். அது ஏன் என்ன ரீசன் சொன்னால், எனக்கு வந்து இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ஒரு கிளியரான ட்ரிபிள் டாப் பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்குது. இந்த பிளேஸில் கிளியரான ட்ரிபிள் டாப் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருக்குது. அண்ட் ஆல்சோ அதோடைய நெக்லைன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதாக இருக்குது. சரி, இதுதான் அதோடைய நெக்லைன். அப்போ இந்த நெக்லைன் மட்டும் எனக்கு பிரேக் டவுன் பண்ண பட்டுச்சுன்னு சொன்னால் எனக்கு மார்க்கெட் வந்து டிரெக்டாகவே கீழே விழுவுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஹையாகவே பார்க்கப்படுது. அந்த கீழே விழுந்துச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஒன்று இந்த எஃபிஜே ஃபில்அப் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற இந்த எஃபிஜே ஃபில்அப் பண்ணிவிட்டு எங்களுக்கு இங்கே திருப்பி ரீக்ளைம் பண்ணி மேலே மூவ் ஆகணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் திருப்பி கீழே விழுந்துட்டு திருப்பி எங்களுக்கு ஒரு பம்ப் அண்ட் திருப்பி ஃபைனலாக இன்னும் ஒரு டம்ப் போட்டு கொடுக்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அது எப்படின்னு சொல்லி காட்டுறேன். எங்களுக்கு வந்து பாருங்கள், இந்த பிளேஸில் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு சைட்வேஸ். சரி, அண்ட் ஆல்சோ இங்கே வந்து இப்போ ஒரு சைட்வேஸ். அப்போ எனக்கு இப்போ இருக்கிற பாசிபிலிட்டிஸ் எப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னோட ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரியா, அது எப்படின்னு சொன்னால் எனக்கு இங்கேருந்து முதலாவது இப்படி கீழே அகெயின் இப்படி அண்ட் அகெயின் இங்கே வந்து இப்படி ஒன்று வந்து திருப்பி கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஹையாக பார்க்கப்படுது. சரியா, அப்போ இங்கேருந்து நான் உங்களுக்கு இன்னும் கிளியராக விளங்குறேன் அப்படின்னு சொன்னால் நான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு உங்களுக்கு போட்டு காட்டலாம். இப்படி ஒன்று அண்ட் இப்படி அண்ட் ஃபைனலாக எனக்கு வந்து இந்த மாதிரி. சரியா, அப்போ இப்படி வந்து வாரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இந்த பிளேஸில் ஹையாக பார்க்கப்படுது. எனக்கு வந்து சப்போஸ் இதை வந்து பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னு சொன்னால் இந்த லைனை வந்து எனக்கு பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னு சொன்னால், பட் இங்கே இருக்கிற ஒரு பேட் நியூஸ்னு சொல்லலாம். இங்கே இருக்கிற பேட் நியூஸ் என்னன்னு சொன்னால் இங்கே இருந்து மார்க்கெட் வந்து எனக்கு பிரேக் டவுன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஒரு 80% பாசிபிலிட்டிஸ் இருக்குது இது வந்து பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு. அது ஏன் என்ன ரீசன் சொன்னால், இங்கே டெய்லி சார்ட்லேயே நான் காட்டுவேன். டெய்லி சார்ட்டில் இதுக்கு முன்னாடி நடந்தது பாருங்கள். இதுக்கு முன்னாடி வந்து எங்களுக்கு இந்த பிளேஸில் வந்து அப்சைட் உள்ள லிக்யூரிட்டிஸ் வந்து நிறையவே கிராப் பண்ணப்பட்டிருக்கும். பட் இந்த பிளேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிளேஸில் அப்சைடை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து டவுன் சைடில் தான் லிக்யூரிட்டிஸ் வந்து கூடுதலாக கிராப் பண்ணப்பட்டிருக்கும். சரியா, இப்போ டவுன் சைடில் லிக்யூரிட்டிஸ் கிராப் பண்ணிவிட்டு திருப்பி எனக்கு வந்து மார்க்கெட் என்ன செய்யும் சொன்னால் கொஞ்சம் மேலே மூவ் ஆகிட்டு திருப்பி கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிளேஸில் வந்து எனக்கு மார்க்கெட்டில் வந்து ஒரு பியரிஷ் பேட்டர்னோட தான் எனக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. பியரிஷ் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். சரி, இது வந்து பியரிஷ் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். இது வந்து எஸ், இது வந்து என்ன பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சொன்னால் இது வந்து எங்களுக்கு ஒரு ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்னாக எங்களுக்கு வந்து பார்க்கப்படுது இந்த சின்ன பேட்டர்ன். சரியா, அண்ட் ஆல்சோ நான் வந்து இது ஃபுல்லாக இப்போ டிலீட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து அப்சைடில் ஃபுல்லாக லிக்விடிட்டி கிராப்ஸ். இந்த லிக்விடிட்டி கிராப்ஸுக்கு பின்னால் தான் எனக்கு வந்து மார்க்கெட் வந்து ஃபுல்லாகவே டவுன்ஃபால் ஆக ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இந்த டவுன்ஃபால் ஆகிறது வந்து நீங்கள் எப்படி சொல்றீங்க கண்டினியூ ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, இங்கே வந்து இப்போ இதுக்கு முன்னாடி எங்களுக்கு நடந்த பம்ப்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி இந்த மாதிரி நடந்திருக்குது. இது ஒரு பிரேக் அவுட் அண்ட் இங்கே ஒரு பிரேக் அவுட் அண்ட் இப்போ வந்து இங்கே இருக்குது மார்க்கெட். சரியா, இங்கேருந்து பிரேக் அவுட் நடந்துச்சுன்னு சொன்னால் எனக்கு வந்து மார்க்கெட் வந்து மேலே பூம் ஆகும். அப்படி நடக்க இல்லைன்னு சொன்னால் எனக்கு 80% டம்ப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எதுன்னு சொன்னால் இப்போ நான் வீக்லி சார்ட்டில் காட்டுறேன். இங்கே வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால்
வீக்லி சார்ட் இதுக்கு முன்னுக்கு எங்களுக்கு வந்து இங்கே கீழே வச்சு இது வந்து டொப்பில் இல்லை கீழே வச்சு டவுனில் வச்சு எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டொஜி கேண்டில் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கும் சரியா. அதே மாதிரி எங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி நடந்த சில விஷயம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இதே மாதிரி ஒரு டொஜி கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கும். டொஜி கேண்டலுக்கு பின்னால் மார்க்கெட் வந்து எனக்கு மேலே மூவ் ஆகிருக்கும். மேலே மூவ் ஆகி இந்த ஹையில் இருக்கிற லிக்விடிட்டிஸை வந்து கிராப் பண்ணிவிட்டு எனக்கு திருப்பி மார்க்கெட் அங்கே இருந்து திருப்பி டவுன்ஃபாலாக ஸ்டார்ட் ஆகும். இது வந்து வீக்லி சார்ட் நடக்கிற விஷயம் சரியா. அதே மாதிரி நான் இப்போ வீக்லி சார்ட் உங்களுக்கு காட்டுறேன். RSI எனபிள் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் RSI எனபிள் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நான் RSI எனபிள் பண்ணியிருக்கேன். RSI பார்த்தீங்கன்னு சொன்னால் RSI வந்து இதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து ஓவர் போட்டுக்கு போயிட்டு இருக்கும் மார்க்கெட். எங்களுக்கு வந்து இந்த பிளேஸ்லேயே ஃபுல்லாகவே ஓவர் போட்டுக்கு போயிட்டாச்சு. எங்களுக்கு எஸ் இங்கே இந்த கேண்டில் இருக்கக்கூடிய ஓவர் போட் போயிட்டாச்சு. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு மாறாக எங்களுக்கு வந்து எக்ஸாக்ட்லி இந்த கேண்டிலில் வந்து எங்களுக்கு ஓவர் போட் மார்க்கெட் மூவ் ஆகி இருக்குது. இப்போ இந்த கேண்டில் வந்து எங்களுக்கு இங்கே வந்து ஓவர் போட்டுக்கு மூவ் ஆகி இருக்குது. ஒன்று எங்களுக்கு இங்கே இருந்து மார்க்கெட் வந்து இன்னும் ஒரு நியூ ஓல் டைம் ஹை ஒன்று ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த ஓவர் போட்டுக்கு பின்னால் மார்க்கெட் வந்து கீழே டவுன்ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் ஹையாக தான் பார்க்கப்படுது. பட் எங்களுக்கு வந்து எல்லாருக்கும் தெரியும் RSIயில் வந்து எங்களுக்கு ஓவர் போட் போச்சுன்னு சொன்னால் அது வீக்லி டைம் ஃப்ரேமில் ஹையர் டைம் ஃப்ரேமில் ஓவர் போட் போச்சுன்னு சொன்னால் தெரியும் மார்க்கெட் வந்து ஹைலி பாசிபிள் டவுன்ஃபால் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லி. சரி, அதையும் விட இன்னும் ஒரு விஷயம் எங்களுக்கு இருக்குது. அதையும் காட்டுறேன். அது என்னன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இந்த பிளேஸ்லேருந்து காட்டணும் உங்களுக்கு நான். இங்கே இருந்து பாருங்கள், இது வந்து எனக்கு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னாக ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஒரு 80% இருக்குது. அது எப்படி என்ன சொன்னால் எனக்கு முதலாவது இப்படி, ரெண்டாவது இப்படி அண்ட் மூணாவது இப்படி டவுன்ஃபால் ஆகிறதுக்கு சரியா. அப்போ இங்கே வந்து முதலாவது லெஃப்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகிருக்குது அண்ட் ஹெட் ஃபார்ம் ஆகிருக்குது அண்ட் இப்போ ரைட் ஷோல்டர் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. இந்த ரைட் ஷோல்டரில் தான் எனக்கு இந்த டொஜி கேண்டில் வந்ததுக்கு பின்னால் நான் வந்து இந்த பிளேஸில் வந்து கன்ஃபார்ம் பண்ண விஷயம் என்னென்னு சொன்னால் எனக்கு இதுக்கு மேலே ஹையர் டைம் ஃப்ரேம்ஸில் இதுக்கு மேலே ஒரு FVG கேப்ஸும் இல்லை. ஹையர் டைம் ஃப்ரேமில் எனக்கு இதுக்கு மேலே ஒரு FVG கேப்ஸும் இல்லை. பட் லோவர் டைம் ஃப்ரேமில் இருக்கும், ஹையர் டைம் ஃப்ரேமில் இல்லை. அண்ட் ஹையர் டைம் ஃப்ரேம் எங்களுக்கு இருந்த ஃபைனல் FVG கேப் வந்து இந்த பிளேஸ் தான். இப்போ இந்த பிளேஸில் இருக்கிற இந்த FVG கேப்பை வந்து எங்களுக்கு ஃபில் அப் பண்ணிருச்சு சரியா. இப்போ ஹையர் டைம் ஃப்ரேம் பார்க்கல எங்களுக்கு வந்து இந்த பிளேஸ்க்கு இந்த FVG கேப்பை எங்களுக்கு ஃபில் அப் பண்ணிருச்சு. இப்போ இந்த பிளேஸ்க்கு FVG கேப்பை எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். வீக்லி டைம் ஃப்ரேம்லையோ ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்லையோ அப்படி இல்லைன்னு சொன்னால் லோவர் டைம் ஃப்ரேம்லையோ எங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து FVG கேப்ஸை ஃபில் அப் பண்ணிச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஹையாக பார்க்கப்படும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் காட்டுறேன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி இங்கே வந்து எங்களுக்கு நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன் உங்களுக்கு. இதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து இங்கே இருக்கிற இந்த FVG வந்து சின்ன ஒரு போர்ஷன் எங்களுக்கு ஃபில் அப் பண்ணியிருக்கும். அந்த சின்ன ஒரு போர்ஷன் ஃபில் அப் பண்ணிவிட்டு எனக்கு வந்து மார்க்கெட் அங்கே இருந்து ஆல்மோஸ்ட் 70% எனக்கு வந்து பம்ப் ஆகிருக்கும் சரியா. 70% எனக்கு வந்து மார்க்கெட் பம்ப் ஆகிருக்கும். அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து அதுக்கு பின்னால் இதுக்கு கீழே இருக்கிற இந்த FVG இப்போ இந்த FVG வந்து எங்களுக்கு மார்க்கெட் ஃபில் அப் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஃபில் அப் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் எங்களுக்கு 60% பம்ப் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் எங்களுக்கு வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ஸில் FVG கேப்ஸை ஃபில் அப் பண்ணிச்சுன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து ஹைலி பாசிபிள் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு மார்க்கெட் வந்து எனக்கு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சரி. இப்போ நான் இது மந்த்லி சார்ட்டில் காட்டணும்னு சொன்னால் மந்த்லி சார்ட்லையும் எனக்கு வந்து மந்த்லி சார்ட்டில் எனக்கு இருந்த FVG கேப் வந்து இந்த பிளேஸ் சின்ன ஒரு FVG தான் இருக்குது. இங்கே இந்த பிளேஸ் 0.08 to 0.086 இந்த பிளேஸில் எனக்கு வந்து மந்த்லி சார்ட்லோடைய FVG இருக்குது. இது வந்து எங்களுக்கு ஜூம் அவுட் பண்ணணும் விளங்குது இல்லை சரியா. இந்த FVGs வந்து எனக்கு ஃபில் அப் பண்ணிடுச்சு. அதே மாதிரி எனக்கு வந்து இந்த பிளேஸில் பார்க்கலாம். இது வந்து இந்த ஜோன் வந்து எனக்கு ப்ரீவியஸ் ரிஜெக்ஷன் ஜோன் சரியா. ப்ரீவியஸாக ரிஜெக்ஷன் நடந்த ஜோன் தான் இப்போ வந்து கரண்ட்டாக எனக்கு ரிஜெக்ஷன் பண்ணியிருக்கிற ஜோன். இதை டிலீட் பண்ணிட்டு உங்களுக்கு விளங்கும் இந்த ரிஜெக்ஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இப்போ பாருங்கள், இது வந்து ப்ரீவியஸாக எனக்கு நடந்த ஒரு ரிஜெக்ஷன் ஜோன். இது வந்து இந்த ரிஜெக்ஷன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரிஜெக்ஷன் ஜோனாக பார்க்கப்படுது. எஸ், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரிஜெக்ஷன் ஜோனாக பார்க்கப்படுது. அண்ட் ஆல்சோ நாங்கள் மந்த்லி சார்ட்லையும் பார்த்தோம் சொன்னால் மந்த்லி சார்ட்லையும் இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஹையாக பார்க்கப்படுது. எங்களுக்கு வந்து இந்த பிளேஸில் இந்த மாதிரி வந்து எங்களுக்கு மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இங்கே வந்து ஹையாகவே பார்க்கப்படுது. அண்ட் ஆல்சோ எனக்கு வந்து இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டராக எடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் எனக்கு இது வந்து டபுள் டாப்பாக எடுத்து மார்க்கெட் எனக்கு இங்கே இருந்து திருப்பி ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஹையாக பார்க்கப்படுது. அது வீக்லி சார்ட்லையும் காட்டணும்னு சொன்னால் வீக்லி சார்ட்லையும் வந்து எங்களுக்கு வந்து இந்த பிளேஸ் இதுக்கு முன்னாடி ரிஜெக்ஷன் நடந்திருக்குது. பட் எங்களுக்கு வந்து இப்போ நடந்திருக்கிற இந்த ஜோன் வந்து ஒரு ரிஜெக்ஷன் ஜோனாக பார்க்கப்படுது. அண்ட் டெய்லி சார்ட்டில் வந்து எங்களுக்கு இதுக்கு மேலே FVG கேப்ஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கெல்லாம் ஃபில் அப் பண்ணிருச்சு.
அண்ட் இந்த ஜோன் அடிக்காது இல்லை, எனக்கு வந்து டெய்லி சார்ட்லையும் இதுக்கு மேலே வந்து எஃப்யூஜி கேப்ஸ் இல்லை. சரியா? ஸோ இது வந்து எனக்கு ஒரு வீக் பாயிண்ட்டாக இந்த பிளேஸ் வந்து பார்க்கப்படுது. சரி, இந்த பிளேஸ் வந்து எனக்கு இந்த நடக்கிற இந்த சைட் வைஸ் இருக்குது தானே, இது வந்து எனக்கு ஒரு வீக் பாயிண்ட்டாகத்தான் பார்க்கப்படுது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த பிளேஸில் வச்சு உங்களுடைய ப்ராஃபிட்ஸை வந்து புக் பண்ணிக்கொள்ளலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு பை பண்ண சொன்ன பிளேஸ் ஜோன் வந்து எங்களுக்கு எதுன்னு சொன்னால் இந்த பிளேஸில் தான் நான் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு பை பண்ண சொல்லியிருப்பேன். அண்ட் செகண்ட் வந்து நான் பை பண்ண சொல்லியிருந்த பிளேஸ் வந்து எங்களுக்கு இந்த சைட் வைஸ். இப்போ நான் வந்து இது ஃபுல்லாகவே சைட் வைஸ் ஆகிடுத்தேன் செகண்ட் டைம் இது ஃபுல்லாக. சரியா? அப்போ இந்த சைட்வேஸ் இந்த சைட்வேஸ் இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சைட்வேஸில் நீங்கள் இந்த டொப்பில் வச்சு பை பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு வந்து இப்போ ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட 233% ப்ராஃபிட். அதே மாதிரி நீங்கள் இதில் இந்த சைட்வேஸில் ஒரு டொப்பில் வச்சு பை பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு கிட்டத்தட்ட இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 468% ப்ராஃபிட். ஸோ நீங்கள் வந்து இந்த பிளேஸில் வச்சு உங்களுடைய ப்ராஃபிட்ஸை வந்து புக் பண்ணிக்கொள்வது வந்து உங்களுக்கு நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறோம். நீங்கள் வந்து இந்த பிளேஸில் வச்சு ப்ராஃபிட்ஸை புக் பண்ணிக்கொள்வது. ஏன்னு சொன்னால் இதுக்கு மேலே வந்து மார்க்கெட் போக போக உங்களுக்கு ரிஸ்க்காகத்தான் அமையும். சப்போஸ் எனக்கு இந்த பிளேஸில் வச்சு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு வந்த ப்ராஃபிட்ஸ் ஃபுல்லாகவே பேப்பர் ப்ராஃபிட்ஸாக மாறும். அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அது கண்ணால் பார்த்த ப்ராஃபிட்ஸ், பட் நீங்கள் அதை வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணல. அப்போ அந்த ப்ராஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு இல்லாமல் மாறிடும். திருப்பி லொஸ்ஸுக்கு வந்து மார்க்கெட் மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இது வந்து எங்களுக்கு ட்ரோலோடைய ஃபைனல் மூவ் ஆக இந்த டைம் இருக்கும். ஸோ இந்த ஃபைனல் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இன்ஃப்ளூயன்சர் சொல்லுவாங்க மார்க்கெட் வந்து இன்னும் மேலே மூவ் ஆகும். ட்ரோலில் வந்து உங்களுக்கு பில்லியன்ஸில் வந்து பார்க்கலாம், பில்லியன் மார்க்கெட் கேப்பில் வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. இது வந்து பில்லியன் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் இப்போ போக மாட்டேங்கிட்டு இப்போ போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லி தான் சொல்லணும். ஏன்னு சொன்னால் இப்போ இருக்கிற ரிஜெக்ஷன் ஜோனில் இருந்து எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து மேஜரான ரிஜெக்ஷன் ஜோனாக இருக்குது. அண்ட் ஆல்சோ எங்களுக்கு RSI ஓவர் போட்டில் இருக்குது வீக்லி டைம் ஃப்ரேமில். ஸோ இது வந்து எங்களுக்கு ஒரு மார்க்கெட் சென்டிமெண்ட்டில் பியரிஷ் சென்டிமெண்ட்டாக வாரத்துக்கான வாய்ப்புகள் வந்து ஹையாக பார்க்கப்படுது. அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து ட்ரோல்ட எக்ஸ்பேஜ் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய எக்ஸ் பக்கத்தில் அவங்க போட்டிருப்பாங்க. ஐ திங்க் ஒரு இந்த வீக்கில் லாஸ்ட் வீக்காக இருக்கும். லாஸ்ட் வீக் வந்து அவங்க வந்து ஒரு சிக்னல் ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த சிக்னல் என்னன்னு சொன்னால் டைம் டூன்னு சொல்லி போட்டு கையில் வந்து கோயின்ஸை வச்சிருக்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஹிடனாக காட்டுற விஷயம் என்னன்னு சொன்னால் டைம் டு புக் த ப்ராஃபிட். அதுதான் ஹிடனாக காட்டுற விஷயம். அது வந்து எல்லாம் ஓப்பனாக காட்ட மாட்டாங்க, பட் அது ஹிடனாக சொல்லுவாங்க டைம் டு புக் த ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த டைம் சரி, இப்போ எங்களுக்கு வந்து இந்த டைமும் சரி. இப்போ இதெல்லாம் வந்து நாங்கள் ப்ராஃபிட்டை புக்ஸ் பண்ணிக்கணும்னு சொன்னால் எங்களுக்கு வந்து அதுக்கு பின்னால் மார்க்கெட் டம்ப் ஆகினாலும் சரி, பம்ப் ஆகினாலும் சரி, நாங்கள் வந்து ப்ராஃபிட் தான் இருக்கிறோம். ஸோ எங்களுக்கு வந்து பயம் இல்லாமல் இந்த பிளேஸ் வச்சு செல் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து மார்க்கெட் வெளியாகி உங்களுக்கு வந்து வேறு காயின்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே உங்களுக்கும் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியை பற்றி படித்து நீங்களும் கிரிப்டோ கரன்சி பேசிக் டு அட்வான்ஸ் ஃபுல்லாக லேர்ன் பண்ணி நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் உள்ளவராக இருந்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய கோயின் ட்ரேட் அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியுது நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களோட சீட்ஸை புக் பண்ணிக்கொள்ளுங்க.